ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்மளோட ஹேருக்கு ஒரு ஹெல்த்தியான லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஹேரை நல்லா ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ரைட்டான லுக் கொடுக்கறதுக்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்லர் போய் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கோ பண்ண முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவே நல்ல ஒரு மேஜிக் மாதிரி இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். ஆலி விதை 2 ஸ்பூன் அளவுக்கு. இது மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேரில் இருக்கிற டல்னஸ், ரஃப்னஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஹேருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், சோள மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. மோஸ்ட்லி நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ணுற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிஜமாலுமே அது ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளோட ஹேரை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் ஹேரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களோட ஹேர்க்கு யூஸ் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு சாஃப்ட்னஸையும் ஒரு சில்கி ஸ்மூத்னஸையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம முடிக்கு சத்து கொடுக்கக்கூடியது இது. ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கை வந்து நம்ம சொல்லலாம். நம்ம முடிக்கு தேவையான எல்லா விதமான சத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த முட்டையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்கில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, B6, பயோட்டின், பொட்டாசியம் இந்த மாதிரி நம்ம முடிக்கு தேவையான நிறைய சத்து இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட வேர்க்கால்களுக்கு நல்லா சத்து கொடுத்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்த தண்ணி. முந்தின நாளே வந்து சாதம் வடித்து ஒரு நைட் வந்து அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி புளிச்ச சாதம் வடித்த தண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டேமேஜ் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த சாதம் வடித்த தண்ணி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கும்ல ஸ்கேல்பில், அந்த மாதிரி இருக்கிற இந்த கிளாக்டு போர்ஸ் எல்லாம் வந்து அன்கிளாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த போர்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கிறது நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னாலே ஹேர் க்ரோத் ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. ஹேரை நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை சன் டேமேஜஸ்லேருந்து சரி பண்ணுறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது கேஸ்டர் ஆயில், பிளாக் கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக செக்கில் ஆடின கேஸ்டர் ஆயில் கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் நம்மளோட முடிக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், அடர்த்திக்காக இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக இருக்கட்டும், க்ரே ஹேர் ப்ராப்ளம்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி நம்மளோட முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துடுறேன். ஒரு நிமிஷம் பால் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அந்த ரைஸ் வாட்டரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஜெல் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கிட்ட இருந்து அதை பார்த்துட்டே இருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குல்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக நமக்கு வந்து தேவை. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். கிட்டேருந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ மொத்தமாக ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறேன். எடுத்து வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன்.
கரைக்கிறப்போ அடுப்பை ஆன் பண்ணாதீங்க, ஆஃபில் வச்சே நல்லா கரைச்சிக்கோங்க சுடு தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது லைட்டாக வந்து ஹீட் ஆனாலே போதும். கரெக்டாக நமக்கு தேவையான அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கெட்டியாகி வந்துடும். இப்போ அடுப்பை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே இப்போ இது வந்து கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முட்டை தேவைப்பட்டால் 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 ஆயிலும் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா 3 ஆயிலுமே ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ட்ரை ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இப்போ ஆலிவ் ஆயிலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் நீங்கள் இதை அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு பேஸ்ட் மாதிரி கூட உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நான் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல, ஓரளவுக்கு திக்காகிற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குல்ல, அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எக் இருக்குல்ல, அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலே ஒரு சுற்று நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலில் இதை நான் மாற்றிக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எவ்வளோ ரஃப்பான ஹேராக இருந்தாலும், எவ்வளோ ட்ரையான ஹேராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாட்டியே உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கினஸை வந்து உங்களோட ஹேருக்கு இது கொடுக்கும். முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்லா சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் இது. உங்களுக்கு வீக்கான ஸ்கேல்ப்பாக இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் இருக்குது, முடி அடர்த்தி இல்லாமல் ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ரெகுலராக இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்துக்கு 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இது. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தலையில் ஆயில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுடுங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா பிளெயின் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் எக் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஷாம்பு கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா முடியை வந்து வெயிலில் நின்று காய வைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.